Revisiting the history of anti-caste cultural assertion. Vasuki Bhaskar in conversation with Stalin Ranjingam, and this session will be in Tamil. நான் ஸ்டாலின் ராஜாங்கம். அவர் நீலம் மேகசின் மற்றும் பப்ளிகேஷனுடைய எடிட்டர் வாசுகி பாஸ்கர். நாங்கள் ரெண்டு பேரும் உரையாடி கொள்வதாக இந்த அமர்வு நடக்க இருக்கு. ஒரு ஆன்டிகாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பண்பாட்டோட இடம் என்ன, அதனோட பெருமதி என்ன அப்படிங்கிறது பற்றி தான் நாங்கள் உரையாடி கொள்ள இருக்கிறோம். முதல்ல பண்பாடு அல்லது கல்ச்சர் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசும்போது வழக்கமாக சொல்கிற டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு குழு தனக்குள்ள ட்ரெடிஷ்னலாக வைச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைகள், அடையாளங்கள், சிந்தனைகள், நினைவுகள், இதை தான் அந்த குழுவோட ஒரு கல்ச்சராக நாம் டிஃபைன் பண்ணுறோம். அந்த வகையில் தலித்துகள் அப்படிங்கிற ஒரு அன்டச்சபிலிட்டி கம்யூனிட்டியோட கல்ச்சர் என்னவா இருந்தது, இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பேசலாம், யோசிக்கிறோம். நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னென்னா, காஸ்ட்டுங்கிறது நம்ம காஸ்ட்டு எதிர்ப்பை பற்றி பேசுகிறோம். ஆனால் தவிர்க்கவே இல்லாமல் நம்முடைய கல்ச்சரும் காஸ்ட்டும் பின்னி பிணைஞ்சதாக இருக்குது. அது ரெண்டும் வேறு வேறையாக இல்லை. அப்போது ஒரு ஜாதி எதிர்ப்பு அப்படிங்கிறத பேசும்போது கல்ச்சரை நம்ம என்ன செய்ய போகிறோம்? முற்றிலும் கல்ச்சரை நம்ம எதிர்மறையாக பார்க்க போகிறோமா, அல்லது கல்ச்சரை நாம் நமக்கென்று ஒரு கல்ச்சர் இருக்குது, அவற்றை இந்த ஜாதி எதிர்ப்பு ஹிஸ்ட்ரிக்குள்ளே நம்ம அகாமடேட் பண்ணிக்க போகிறோமா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது வரலாற்று ரீதியாக. இப்போது அப்படி பார்க்கும்போது தலித்துகளுக்கென்று ஒரு கல்ச்சர் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும், அப்படி இருந்தால் அந்த கல்ச்சரை நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழ ஆரம்பிச்சிடுது. நண்பர்களே, இப்போது ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுடைய அல்லது சமூகத்தினுடைய ஏதோ ஒரு விதத்தில் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் குழுவினருடைய கல்ச்சர் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம பெருமளவு எதை ரொம்ப எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவங்க ஒரு பொலிட்டிக்கலாக ரொம்ப ஒரு அவேர்னஸோட அவங்க மேற்கொள்ளக்கூடிய பண்பாட்டு பணிகளை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கிறோம். ஆனால் அது மட்டும் கிடையாது. அவங்களுடைய கல்ச்சுரல் நம்பிக்கைகள், அடையாளங்கள், செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சியோடு நடக்கிறது மட்டும் கிடையாது. மாறா ஒரு சமூகமாக அவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு கூட்டமாக, அது அந்த கூட்டமாக குழுவாக இருக்கிறதுக்குள்ளேயே அவங்க கிட்ட ஒரு பண்பாட்டு அடையாளங்கள் இருக்குது. அந்த பண்பாட்டு அடையாளங்களும் ரொம்ப முக்கியமானது தான். ஒன்று, நான் சொல்கிறது நீங்கள் ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று, இயல்பாகவே ஒரு குழுவாக இருக்கக்கூடிய அவர்களிடம் இருக்கக்கூடிய பண்பாட்டு அடையாளங்கள் ஒன்று. இன்னொன்று, ஒரு ஜாதி எதிர்ப்பு அரசியல் வரலாற்றில் அவங்க கான்சியஸாக கை கொள்ளக்கூடிய பண்பாட்டு நடவடிக்கைகள். இந்த ரெண்டாக இருக்குது. பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம், இந்த அரசியல் நிலையில் தலித்துகளுடைய பண்பாட்டை பற்றி யோசிக்கிறவங்க, பேசுகிறவங்க என்ன நினைக்கிறாங்க பெருமளவு அப்படின்னு சொன்னால், தலித்துகளுக்கு பண்பாடுன்னு ஒன்று இருக்க முடியாது என்று கருதுகிறார்கள். அது நம்முடைய இந்து சமூகம் தலித்துகளுடைய பண்பாட்டை ரொம்ப நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு, அல்லது அவங்களுக்கு அப்படி ஒன்று இல்லைங்கிறத அதுவே ஏற்கனவே சொல்லிட்டு வருது. கிட்டத்தட்ட நவீன அரசியல் கூட தலித்துகளுடைய நலன்களை பற்றி பேச வந்தவங்க கூட என்ன நம்பிட்டாங்க அப்படின்னா, ஒரு கட்டம் வரைக்கும் தலித்துகளுக்கு பண்பாடுன்னு ஒன்று இருக்க முடியாது, அல்லது அப்படியே இருந்தாலும் அவங்க அதை கை கொள்ள வேண்டியதில்லை அப்படிங்கிறத நவீன அரசியலில் வந்தவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்போது இது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு பொசிஷன் இந்த பண்பாட்டை பற்றி நம்ம யோசிக்கும்போது. அப்போது இந்த மரபில், நம்முடைய தொடர்ந்து வரக்கூடிய மரபில் தலித்துகளுடைய பண்பாட்டில் ஒன்றுமே இல்லையா, அதில் நம்ம பேசுறதுக்கு எடுத்துக்கொள்வதற்கு எதுவும் இல்லையா, அவர்கள் வரலாறு முழுவதும் ஒரு பண்பாட்டு வறுமையில் இருந்து வந்த குழுவினர் தானா என்று ஒரு கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தா ட்ரெடிஷ்னலாகவும் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, அவங்கள இழிவானவங்கன்னு சொல்கிறது ஒரு பக்கம், பொலிட்டிக்கலாகவும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கல்ச்சுரலான ஒரு மேலான ஒரு மதிக்கத்தக்க ஒரு பொசிஷன் இருந்ததில்லை அப்படிங்கிற ஒன்றை தான் தொடர்ந்து இங்கே பேசிட்டு வர்றாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இன்றைக்கி அடித்தள மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பற்றி பேசும்போது நாம் இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைய புரிதல். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலித் பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறவங்களாக இருக்கட்டும், அல்லது தலித் குழுவை உள்ளடக்கிய ஒரு பரந்துபட்ட ஒரு அடித்தள மக்கள் சமூகத்தை பற்றி பேசுகிறவங்களுடைய பண்பாட்டு புரிதலும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் இன்றைக்கி இருக்குது. ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிலிருந்து இது பெரிதும் மாறுபட்டு இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக வரலாற்றில் அவங்களுக்கு ஒரு கல்ச்சுரல் ஏஜென்சியே இல்லாதவர்கள் போல சொல்லப்படுகிறது. தலித்துகளுக்கு அவங்களுக்கு ஒரு திருவிழாவை சொல்கிறதில்ல, அவங்களுக்கு ஒரு கோயில் பற்றி பேசுறதில்ல. இந்த மரபில் அவர்கள் எந்த பங்குமே இல்லாதவர்கள் போல தான் திரும்ப திரும்ப ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், தலித்துகளுக்கு ஒரு பண்பாட்டு மூலதனம் இருந்து வருகிறது. அவங்களுக்கு ஒரு வளமான பண்பாட்டு மூலதனம் இந்த சமூக வரலாற்றில் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங். குறிப்பாக கடந்த 20 வருடங்களாக தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு ஜாதி எதிர்ப்பு ஹிஸ்ட்ரியில் மிக முக்கியமான ஏற்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான புரிதலாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, தலித்துகள் மரபை முற்றிலும் எதிர்மறையாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜாதி எதிர்ப்பு ஹிஸ்ட்ரிக்கு மரபில் அவங்க கிட்ட இருந்த பல கூறுகளை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற ஒரு புரிதல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அந்த புரிதல் தான் கடந்த 20 வருடங்களில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய கல்ச்சுரல் புரிதலில் முக்கியமானதாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தலித்துகள் கோயிலுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, ஏன்னா அவங்கள கோயிலுக்குள்ளே நம்ம விடுறதில்லை, அதனால் அவங்களுக்கும் கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்பிக்கைகள், கதைகள், சடங்குகள், நினைவுகள், பாடல்கள், வழக்காறுகள் இது எதுவும் இல்லைன்னு நினைக்கிறோம். அல்லது அப்படியே இருந்தாலும் அது ஒரு மதிக்கத்தக்கதாக இருப்பதில்லை அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் நீங்கள் ஒரு உண்மையாகவே நீங்கள் கள ஆய்வுகள் மூலமாகவோ அல்லது இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய மறுவாசிப்பின் வழியாகவோ பார்க்கும்போது அதெல்லாம் அப்படி இல்லை. தலித்துகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கும், குறிப்பாக பழங்குடி மரபினர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கலாச்சார மரபு வளமானதாக இருக்கிறது. பல கோயில்களில் அவர்களுக்கு மரியாதை இருந்திருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு கலோனியல் ஹிஸ்ட்ரி பற்றியான ரெக்கார்ட்ஸில் சென்னை பற்றியான பதிவுகளில் இங்கே இருக்கக்கூடிய ஏகாத்தம்மாள் என்கிற ஒரு கோயில், ஒரு பிளாக் சிட்டி, பிளாக் நகரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் இருந்த மாரியம்மன் கோயிலுக்கு, பிடாரியம்மன் கோயிலுக்கு, ஏகாத்தம்மன் கோயிலில் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு ஒரு பெரிய ரோல் இருந்திருக்கு. அவங்க வந்தால் தான் அந்த விழாவே ஆரம்பிக்க முடியும். அவங்க வீட்டிலிருந்து புடவை அந்த அம்மனுக்கு சாத்திய பின்னால் தான் அந்த விழாவே ஆரம்பிக்க முடியும். கிட்டத்தட்ட அது ஒரு தாய் வீட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு சீதனத்துக்கு இணையானது. அப்போது ஒரு தெய்வத்திற்கு நீங்கள் ஒரு சீதனத்தை கொடுக்குற தாய் வீடுனா, அந்த தெய்வம் பிறப்பிட்ட, அந்த தெய்வம் தோற்றம் பெற்ற உருவான ஒரு இடமாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று நாம் நம்புகிற குடும்பங்கள் இருந்திருக்குங்கிறத நாம் பார்க்குறோம். அப்புறம் அவங்க பல ஊர்களில் மாரியம்மன் கோயில் உள்ளிட்ட உள்ளூர் அம்மன் கோயில்களில் அவர்கள் அந்த கோயில் விழாவை தொடங்கி வைப்பவர்களாக, அம்மன் திருவிழாவிலே தாலி கட்டுபவர்களாக, அம்மன் விழாவிலே பல விதங்களில் பல பொருள்களை கொண்டு
கொடுப்பவர்களாக அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மிக நீண்ட காலமாக அண்மை கடந்த ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி வரையிலும் கூட திருவாரூர் தியாகராஜ கோயிலில் யானை ஏறும் பெரும்பறையர் வரலாறு என்ற பெரும்பறையர் உரிமை என்கிற ஒன்றை இவர்களுக்கு இருந்திருக்கு. இது மாதிரி தமிழ்நாட்டில் நான் ஒரு கம்யூனிட்டியை மட்டும் சொல்ல, தமிழ்நாட்டில் பரவலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கோயில்களுக்கும் மரபுகளுக்கும் ஒரு தலித்துகளுக்கு ஒரு உரிமமும் எல்லாம் இருந்தது என்பதை நாம் இன்னைக்கு நிறைய தரவுகள் மூலமாக இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி அது அழிந்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ அழிந்த பின்னாடியும் கூட அவற்றினுடைய எச்ச சொச்சத்தை அதனுடைய மிச்சங்களை நாம் தொகுத்து பார்க்கிற போது இந்த வரலாறு ரொம்ப விரிவாக இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் எத்தனையோ விஷயம் இப்போ நீங்கள் இப்போ கேட்கலாம், இப்போ தலித்துகளுடைய பண்பாடுன்னு ஒன்று தனியாக சொல்ல முடியுமா? அது ஒரு சிக்கலான கேள்வி தான். அது ஒரே நேரத்தில் தனித்ததாகவும் இருக்கிறது, பிற சமூக குழுக்களோடு இணைந்த பண்பாட்டை கொண்டதாகவும் ரெண்டாகவும் இருக்கிறது. இந்த புரிதலில் தான் இன்னைக்கு ஒரு தலித் கல்ச்சரை ஆன்டி கேஸ்ட் ஹிஸ்ட்ரியில் கொண்டு வரும்போது நாங்கள் கொண்டு வந்து இணைத்து பார்க்கிறோம் என்பதை நான் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த வழக்காறுகள் அப்படின்னு சொல்கிற போது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கிறது, நிறைய கதைகள் தலைகீழாக அது வேறு விதமாக இன்றைக்கு அது புழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த கதையை ரொம்ப நுட்பமாக படித்து பார்க்கிற போது அந்த கதைக்கு உள்ள ஏதோ ஒரு விதத்தில் இவர்களுக்கு ஒரு முக்கியமான பொசிஷன் இருந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் ஏன் இன்னைக்கு அந்த ஒரு முக்கியமான பொசிஷன் இருந்ததை தனியாக எடுத்து பார்க்கறதில்ல அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு விஷயத்துக்கு பழகி இருக்கோம். தலித்துகள் ஒரு கல்ச்சுரலான வறுமையுற்றவர்கள், வறட்சியுற்றவர்கள், அவங்க வேற மாதிரி இருந்திருக்க முடியாது என்று நம்புறதுனால நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த கதைகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய மதிக்கத்தக்க இடத்தை இனங்காண்பதோ அல்லது அதை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி வேறு விஷயங்களோடு ஒப்பிட்டு பார்த்து வளர்த்தெடுக்கிறதோ இன்றைக்கி நம்ம பண்ணுறதே கிடையாது. அப்போது தலித் கல்ச்சர் அப்படிங்கிறத நாம் ரொம்ப விரிவாக ரொம்ப துல்லியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே வேளையில் அது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், அது எப்படி பிறவற்றோடு பிணைந்தும் எதிர்த்தும் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். இந்த ஒரு மரபில் சமூக குழுக்களில் இருக்கக்கூடிய இந்த கல்ச்சரை, இந்த பண்பாட்டு புரிதலை எடுத்துக்கொண்டு வந்து தான் இன்னைக்கு ஒரு தலித் விழிப்புணர்வு என்கிற ஒரு பொலிட்டிக்கல் பிரக்ஞையை பற்றி பேசுகிறோம் இல்லையா, இதோடு இணைச்சி தான் இன்றைக்கு நாம் ஒரு தலித் பண்பாடு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். ஒரு பேரில் இப்போ உதாரணமாக அண்மையில் தமிழில் இறந்து போன மிக முக்கியமான ஒரு அறிஞர் ராஜகோதமன் அவர்கள். அவர் மிக முக்கியமான வேலையை செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் பொதுவாக சொன்னபோது தமிழ் பண்பாடு அல்லது திராவிட பண்பாடு இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பொதுவானதாக மாற்றிய போது அதில் ஒரு தலித் லைஃப் பண்பாடு சொல்லப்படாத தருணத்தில் அதுக்குள்ளே ஒளிந்து கிடக்கக்கூடிய ஒரு தலித் பண்பாட்டை பற்றி இனங்காட்டக்கூடிய விதத்தில் அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய ரீடிங்கை விரிவாக வைத்தார். அதில் ரொம்ப முக்கியமான 2 நூல்களை நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று தலித் பார்வையில் தமிழ் பண்பாடு, இன்னொன்று தலித் பண்பாடு என்கிற இந்த 2 புத்தகமும். இது 1990களில் தமிழ் இலக்கியத்தினுடைய வருகையின் காரணமாக உருவான மிக முக்கியமான ஒரு பார்வை கோணம் என்று நான் நம்புகிறேன். ஆனால் என்ன பிரச்சனை அதில் கூட இருந்தது என்றால், எப்படி ஒரு பொது அடையாளத்தின் பேரால் தலித்துகளுடைய பண்பாடு சிதைக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிகச்சரியாக துல்லியமாக சுட்டிக்காட்டிய அறிஞர் ராஜகோதமன் அவர்கள் என்ன பண்ண முடியலன்னா, அவர் எட்டாத ஒரு இடம் எதுவாக இருக்குது அப்படின்னா, தலித்துகள் மேலே போர்த்தப்பட்ட இந்த இழிவுகளை மிகச்சரியாக அடையாளம் கண்டுட்டார். ஆனால் அவர் எங்கே மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், தலித்துகளுக்கு வரலாற்றில் ஒரு பங்கு இருந்தது அப்படிங்கிறத போதுமான அளவை இனங்காண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நிறைய ஆய்வுகள், நிறைய யோசனைகள் உருவான பின்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஒன்று கட்டுடைக்கிறது மட்டும் கிடையாது, ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற பொய் கதைகளை கட்டுடைப்பது மட்டுமல்ல, மெய்யான கதை, மெய்யான வரலாறுன்னு ஒன்று இவங்களுக்கு இருந்திருக்கு, அதை கண்டுபிடிச்சு இதோடு இணைக்கிறது என்பதும் இன்னைக்கு மிக முக்கியமானதாக மாறி இருக்கிறது. அது மாதிரியான நிலையில தான் இன்னைக்கு பல புதிய குழுக்கள், புதிய ஹிஸ்டரியோகிராஃபி, புதிய பண்பாட்டு இயக்கங்கள், பத்திரிகைகள்,
பதிப்பகங்கள், புதிய சொல்லாடல்கள், பல சவால்களுக்கு மத்தியில் தமிழில் இயங்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த விதத்தில் இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சவாலான காலகட்டத்தில் ஒரு பண்பாட்டு மீட்டெடுப்பை அல்லது ஒரு வாசிப்பை நுட்பமாக நிகழ்த்தக்கூடிய நம்முடைய நீலத்தோட ரோல் மிக முக்கியமானது. அந்த வகையில் நீலத்தினுடைய இதழோட எடிட்டர், எழுத்தாளர் நண்பர் வாசகி பாஸ்கர் தன்னுடைய கருத்துக்களை இங்கே சொல்லுவார். நன்றி. நன்றி ஸ்டாலின். ஆக்சுவலாக இந்த அமர்வு வந்து நாங்கள் எப்படி பிரிச்சுக்கிட்டு எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் அது சொல்லணும்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு இப்போது டைம் இல்லை. இப்போ டைம் ஓடிட்டுருக்கு. அப்படி பார்த்தா நான் நேரடியாக வந்து ஸ்டாலின் சொன்னதுனுடைய ஒரு தொடர்ச்சியை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் தளத்தில் வேலை செய்கிறத விட பண்பாட்டு தளத்தில் வேலை செய்கிறதுனுடைய அவசியம் ஏன் முக்கியம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு கூடுமான வரை ஒரு சுருக்கமான உரையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தலித்துகளுடைய வரலாறு, தலித்துகளுக்கு வரலாறுன்னு ஒன்று இருந்தது, அவங்களுக்கு பண்பாடுன்னு ஒன்று இருந்தது அப்படிங்கிற அந்த யோசனை வந்து வர்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு அரசியல்வாதியாகவும் ஆய்வாளராகவும் ஒரு நம்மளுடைய இந்த நாடுனுடைய உருவாக்கத்தில் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனும் செலுத்தி இப்படி பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை வந்து தலித்துகளுக்கு வரலாறு என்று ஒன்று இருக்க முடியும் அப்படின்னு நம்பினார். அது பற்றி சிந்திச்சார்னா அது பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான். அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியம் வந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுகிறேன். நான் என்னென்னா, அவருக்கும் அவருடைய தந்தை ராம்ஜிக்கும் வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அதை அவர் எழுதியிருக்காரு. அவர் வந்து மகாபாரதம், ராமாயணா மாதிரியான கதைகள் எல்லாம் வந்து அம்பேத்கரை படிக்க சொல்லி அவங்க அப்பா ராம்ஜி சொன்னப்போ அதை அவங்க அப்பா பேச்சை கேட்டு அதை வந்து அம்பேத்கர் படிச்சிருக்காரு. அது படித்ததுக்கு பின்னால் இது வந்து அறிவுக்கு ஒவ்வாத நிறைய கதைகள் இருக்குது, இந்த இதில் இருக்கிற கதைகள்லாம் நம்ப முடியல, இதை ஏன்பா என்ன படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அம்பேத்கர் சொன்ன பதில் என்னென்னா, இதை எழுதுனது வந்து ஒரு பின்தங்கிய சமூகத்திலிருந்து வந்த வால்மீகி வந்து ராமாயணத்தை எழுதியிருக்கிறாரு. அவர் மாதிரி ஒரு பின்னணியிலிருந்து எழுதிய ஒரு காப்பியம் வந்து இந்தியா முழுக்க இவ்வளோ பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு, இவ்வளோ பெரிய அங்கீகாரம் வந்திருக்குனாக்கா அந்த ஒரு உளவியல் வந்து உனக்கு அது வந்து உந்து சக்தியாக இருக்கும். அது வந்து இது மாதிரி நம்மளும் முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் வந்து உனக்கு வரும். அதுக்காக தான் நான் அதை படிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு இந்த பண்பாட்டை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு உளவியல் ரீதியாக நான் புரிஞ்சுக்கிறேன். நான் இரண்டாவது, இப்போ இதெல்லாம் நடந்து பல வருஷத்துக்கு முன்னால் சின்ன வயசில் நான் சின்ன குழந்தையாக இருந்தப்போ எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு இப்போ அதை நான் நினச்சி பார்க்குறேன். நான் இந்த விஷயத்த சொல்கிறப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு குடிசை வீட்டில் நாங்கள் இருந்தப்பவே அவர் வெளியில் போகிறப்போ இவர் இந்த குடிசை வீட்டிலேருந்து வந்தவர்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அவருடைய காஸ்டியூமு, அவருடைய செப்பல் ரொம்ப வந்து ஒரு சின்ன அழுக்குப்பட்டால் கூட அந்த ட்ரெஸ்ஸை போட ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் போவார். ஒயிட் ஷர்ட், ஒயிட். அவர் ஒரு காந்தியன், அவர் காங்கிரஸாக இருந்ததுனால ஒரு காந்தியன் ஃபிலாசபி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தவர் தான் எங்கள் அப்பா. அப்போ வந்து எங்கள் அப்பாவுடைய பொலிட்டிக்கல் குரு அங்கே ஒருத்தர் முன்னாள் சிஎம் இருந்தார், MOH ஃபாரூக் அவர் பேர். மறைக்கார், இந்த முஸ்லீம்லாம் மறைக்காருன்ற பின்னணியில் வருவார். அப்போ எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, மறைக்கார கூட வந்து அழுக்கு செட்டு அழுக்கு வீட்டி கட்டிட்டு போகிறாரு, லப்பர் செப்பல் போட்டு போகிறாரு, நீங்கள் போகிறது நீங்கள் செலவு பண்ணிட்டு போகிறதெல்லாம் பார்த்தா வந்து யாரும் நம்புவாங்களா அப்படின்ட்டு இது மாதிரி வந்து குதர்க்கமாக எங்கள் அம்மா வந்து கேட்குறப்போ இப்போ எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே உருட்டிட்டு இருக்கு. அவர் வந்து ரப்பர் செப்பல் போடலாம், அவர் வந்து அழுக்கு சட்டை போடலாம், இருந்தாலும் 4 பேர் மதிப்பானுங்க, நம்மளாம் எப்படி தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறத வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக எனக்கு சின்ன வயசில் பதிஞ்சிருச்சு. அப்போது இந்த பண்பாடுங்கிறது வந்து அது வெறும் அரசியலால் விஷயங்களால் தீர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, ஒரு உளவியல் ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. யாருடைய உணவு பழக்கம் எப்படி இருக்குது, யாருடைய எந்த மாதிரி இசையை கேட்கணும், எந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும், என்னுடைய மொழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து அடுத்தவர்கள் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது இதில் தலித்துகளுக்கு வந்து என்ன பிரச்சனை வருதுன்னாக்கா, இதை எதிர்கொள்கிறதுக்கு 2 விஷயத்தை செய்ய வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறை மீறல். இப்போ நீ ஒன்று சொல்லணும்னா அதை நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற கொஸ்டின் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக வரணும். அதற்கு பின்னால் ரிவர்ஷன் ஒன்று இருக்குது, மீட்பாக்கம். ஒன்று, நான் உன்னை கொஸ்டின் பண்ணுறேன், நீ சொல்கிறத நான் செய்ய மாட்டேன், நான் உன்னை கொஸ்டின் பண்ணுறேன். ரெண்டாவது, எனக்குன்னு ஒன்று கல்ச்சர் இருக்குல்ல, அதை மீட்பாக்கம் செய்ய வேண்டும். அப்போது இந்த 2 பேரலல் சேலஞ்சு வந்து ஒரு தலித்துகளினுடைய அடித்தட்டு மக்களுடைய பண்பாட்டை மீட்கிறப்போ நமக்கு இந்த சவால்களை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த செஷன் வந்து
ஒரு ஆன்டி காஸ்ட் கல்ச்சரல் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலுமே கூட இதை ஏன் வந்து ஒரு தலித்து நோக்கில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த காரணங்களால தான் இந்த கல்ச்சரல் ஹெஜிமனி, இந்த அட்டாக் வந்து இந்தியாவில் தலித்துகளை தவிர பெருசாக யாருக்கும் இருக்கிறது இல்லை. அப்படி அது அட்டாக்காக வந்து நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. அதனால தான் வந்து இதை ஒரு தலித் பண்பாடுன்னு அப்படின்னு இதை அழைக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததுக்கு பின்னால் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாக வந்து இந்த பண்பாடு வந்து எப்படி இழிவு சுமத்தப்பட்டது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தலித் மக்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ வரலாற்றுக்கும் பண்பாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம சிந்து வெளியினுடைய ஒரு நூற்றாண்டு இப்போ கொண்டாடி முடிச்சிருக்கிறோம். இந்தியா முழுக்க அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. சிந்து வெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம் அப்படின்னு ஏற்க மறுக்கிறவங்க சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஏன் வந்து எல்லாருமே வந்து ஒரு துலக்கமாக இதுதான் அப்படின்னு ஊர்ஜிதமாக நம்மளால் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பின்னாடி ஒரு காலத்துக்கு போயிட்டு இது எங்களுடைய கலாச்சாரம், இதுக்கு நாங்கள் ஓன் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்கு இப்படி ஒரு பண்பாடு இருக்கிறதுன்னு ஏன் இவ்வளோ பேர் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பழமையான ஒரு தோற்றத்தை வந்து ஒரு கலாச்சாரத்துக்கு கொடுக்கறதன் மூலமாக எங்களுக்கு நீண்ட காலமாக அது ஒரு மரபு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இது வந்து திராவிட பண்பாடு அப்படின்னு சொல்கிறது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரிய பண்பாட்டுக்கு முன்னாலவோ அல்லது அதுக்கு நேர் எதிராகவோ திராவிட பண்பாடுன்னு ஒன்று இருக்குது அப்படின்றதுனால தான் வந்து இந்த இண்டஸ் வேலி விஷயங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக பேசுபொருளாக ஆயிட்டுருக்கு. அப்போது எல்லாருக்குமே வந்து வரலாறு பற்றியான ஒரு மிகப்பெரிய அக்கறை வெவ்வேறு காரணங்களுக்காக இருக்குது. இதில் வந்து இப்போ இந்த இது வந்து சிந்துவெளி வந்து திராவிட கலாச்சாரம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப தட்டையாக என்னால் அதை ஏற்றுக்கிட்டு ஆமாம் நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னு என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்போ கடந்த காலத்தில் மிக நீண்ட காலமாக நான் கடந்து வந்த வரலாறு என்பது நீ ஒன்று புதுசாக காட்டுறேன்னா அதில் நான் யாருன்றது கேள்வி தான் எனக்கு ரொம்ப பிரதானமாக இருக்குது. அப்போது நீ சிந்துவெளி நாகரிகம் வந்து திராவிட நாகரிகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அதில் நான் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இப்போது எப்பொழுதுமே நீங்கள் வந்து நான் யார் அப்படின்னு நான் கேட்குறப்பவே நான் என்ன பண்ணுறேன்னாக்கா கேட்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். அதை பதில் சொல்கிறாங்க தெரியுங்களா, அவங்க வந்து மேலே போயிடுறாங்க. ஸோ எப்பொழுதுமே கேள்வி கேட்குறவனா நானாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த இடத்துல வந்து மேல் கீழ் அப்படிங்கன்றத வரிசைக்கு நான் மாறிடுறேன். இந்த வரிசைக்கு மாறுறப்பவே என்னன்னா, இப்போது ரணஜித் குஹா வந்து 1983 ஒரு மிக முக்கியமான கட்டுரை இது இந்த பண்பாட்டு பற்றி எழுதியிருக்கிறாரு. இந்தியாவுடைய அடித்தர மக்களுடைய பண்பாடு என்னவா இருந்ததுன்ட்டு. அப்போ அவரு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். இந்த மேல் கீழ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, மலபாரில் வந்து ஒரு சடங்கு ஒன்று இருந்தது. அந்த ஒரு சடங்குல அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சாமியாடி அப்படின்னு ஒரு விளிம்புநிலை சமூகம் இருக்கிறது. நாயர் சமூகம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கும். இப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கிற ஒரு ரிச்சுவல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த சாமியாடி சமூகம் வந்து ஒரு முக வேஷம் போட்டுக்கிட்டு நாயர்களுக்கு வந்து ஆசி வழங்குற மாதிரியான ஒரு ரிச்சுவல்ஸ் ஒன்று நடக்குது. அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவர் அந்த வேஷத்தை கலைச்சிக்கிட்டு அவர் நாயர்கிட்ட அந்த வந்து தீட்சை வாங்கிட்டு போகிற மாதிரி சில ரிச்சுவல்ஸ் இருக்குது. இப்போது நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி வர்றப்பையும் சரி, அல்லது வந்து நீயும் இந்த சமூகத்தில் ஒசந்தவன் தான் அப்படின்னு சொல்கிறதன் மூலமா இது வந்து இப்போ இந்த ரணஜித் குஹா சொல்கிற மாதிரியான ஒரு சடங்காக தான் இருக்குது ஒழிய ரொம்ப டெக்னிக்கலாக உண்மையாலுமே நான் யார் அப்படின்றதுக்கான பதில் வந்து நம்மக்கிட்ட யாருக்கிட்டையுமே இல்லைன்ற அதுதான் என்னுடைய கொஸ்டினாகவும் திரும்ப இருக்கிறதா நான் நினைக்கிறேன் நான். ஸோ நான் அடுத்து ஸ்டாலின் கிட்ட சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் பேசுனதில் நான் கன்க்ளூஷனாக என்ன சொல்ல விரும்பினேன்னாக்கா, நீங்கள் சிந்துவெளிக்கும் பின்னால் போய் நம்ம ஒரு ஆய்வை மேற்கொண்டாலும் சரிதான், ஒட்டுமொத்தமாக இதில் என்னுடைய பங்கு என்ன, இதில் நான் யார் அப்படின்றத வந்து ஒரு சடங்கு மாதிரி சொல்லாமல் எனக்கு வந்து என்னை கன்க்ளூட் பண்ணி என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான பதிலும் அதில் இருந்தால் தான் இந்த பண்பாட்டில் எனக்கு ஒரு இடம் இருக்க முடியும் அப்படின்னு என்னால் நம்ப முடியும். அடுத்தது நான் நிறைவாக போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவருக்கு நன்றி பாஸ்கர். இப்போது நான் சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டை ரெண்டு விதங்களில் நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்று, ஏற்கனவே நிலவக்கூடியதை மறுக்கிறது, அதை தான் ஒரு முறைமீறல்னு சொன்னார். இன்னொன்று, அப்போது இருக்கிறத மறுக்கிறது அல்லது உடைக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு விஷயத்தை யோசிக்க முடியாதா, ஆல்டர்னேட்டிவ் என்ற ஒன்று அப்படிங்கிறத பற்றி பேசும்போது அது பற்றியான ரொம்ப ஆழமான புரிதல் வந்து இந்த அடித்தள மக்கள்கிட்ட செயல்பட்ட முன்னோடிகளிடம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய வாதம். குறிப்பாக இப்போ நீங்கள் அவர் சொன்ன மாதிரி பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புத்திசம் பௌத்தத்தை தழுவுனதை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
அது எப்படிப்பட்டது, அது ஏன் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் மொத்தமாக யோசிக்கும்போது அவர் ஒரு முற்றிலும் ஒரு நவீன சிந்தனையால் உந்தப்பட்டவர். அவர் ஒரு நவீனர் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர் ஒரு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களை இணைப்பதற்கு ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலான விஷயத்தை மட்டும் யோசித்தவராக இல்லை. ஏன்னா பொலிட்டிக்கலான, பாஸ்கர் சொன்னது போல், ஒரு சமூகத்தை காலி பண்ணுறதில் எப்படி ஒரு இழிவான பண்பாட்டை கற்பிக்கிறது மூலமாக காலி பண்ண முடியுமோ, அதிலிருந்து நீங்கள் மீறதை பற்றி யோசிக்கும்போது அவங்க எல்லாரையும் ஒரு ஒரு அவங்களுக்கு இடையில் ஒரு கூட்டுணர்வை உருவாக்குற ஒரு பண்பாட்டை கட்டுவதன் மூலமாகத்தான் நீங்கள் அவங்கள உணர வைக்க முடியும். அது வெறுமனே ஒரு அரசியல் ஒற்றுமையால் மட்டுமே சமூகங்களை ஒருங்கிணைப்பது என்பது சாத்தியமே இல்லை. ஏன்னா வரலாறு அதைத்தான் நம்ம சொல்லுது. அப்போ அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பண்பாட்டு ஒருமையை உருவாக்குறத பற்றி யோசிக்கும் போது தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தீண்டப்படாத சமூகங்களுக்கு இடையிலே அவர் ஒரு பகிர்ந்து கொள்ளத்தக்க ஒரு நவீனமான ஒரு கூட்டுணர்வாக ஒரு புத்திசம் என்கிற ஒரு பண்பாட்டு அடையாளத்தை அவர் முன்வைக்கிறார். அது மிக முக்கியமான ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்று பண்பாடாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டு வரலாற்றில் அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது, நிறைய வாய்ஸஸ் இங்கே இருந்திருக்கிறது. இப்போது ஒரு தலித்து பிரச்சனை அல்லது ஒரு தலித் பார்வைனா ஒரு பார்வை கிடையாது, நிறைய பார்வைகள், நிறைய தரப்புகள், நிறைய கோணங்கள் இங்கு இருந்திருக்கின்றன. அந்த தரப்புகளுக்கு இடையிலே பல நேரங்களில் முரண்பாடுகள் இருந்திருக்கிறது. பல சமயங்களிலே அந்த தரப்புகளுக்கு இடையில ஒரு தேவை கருதி ஒரு கூட்டிணைவு என்பதும் உருவாகி இருக்கிறது. இப்போ தலித் ஒரு அடித்தள ஜாதிகளுடைய ஹிஸ்டரியை பற்றி, பண்பாட்டை பற்றி பேசும்போது நாம் இந்த புரிதலை எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு பிடிக்கலைன்னா அந்த இரண்டு குழுக்களுக்கு இடையிலே இருந்த முரண்பாட்டை மட்டுமே பொதுவானது போல ஆக்கி அது மட்டும்தான் ஹிஸ்டரி என்பது போல நம்ம மாற்றிடுறோம். அப்படி கிடையாது. அவர்கள் முரண்பட்ட தருணங்கள் இருக்கிறது, அவர்கள் இணைந்து செயல்பட்ட தருணங்களும் இருக்கிறது. மனித சமூகமே இப்படி தான் இருக்க முடியும், இது எல்லாருக்குமே சாத்தியம். கிட்டத்தட்ட கற்பனை ஹிஸ்டரியிலும் இதுதான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருந்த ஒடுக்கப்பட்ட அரசியல் இயக்கங்களிடையே அரசியல் பற்றி பேசின போது பண்பாட்டு புரிதல் சார்ந்து ஒரு மாற்று பார்வை இருந்தது. அதில் ஒவ்வொருவருக்கும் வேற வேற விதமான பார்வைகள் இருந்தது என்பதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அயோத்திதாஸ் பண்டிதர் பௌத்தத்தை பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் சைவத்திலிருந்து நந்தனாரை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சகஜானந்தர் ஒரு பார்வையை முன்வைத்தார். அரசியல் ரீதியான தீர்வே இவர்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற முறையில் அரசியலில் ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்தார் MC ராஜா, ரெட்டமலை சீனிவாசன் உள்ளிட்டவர்கள். இப்போ இந்த மாதிரி காலம் சார்ந்து, இடம் சார்ந்து இதுகளுக்குள்ள நிறைய வேரியேஷன் நிறைய இருந்திருக்கிறது. இந்த பண்பாட்டை பற்றி நம்ம பேசும்போது அதுக்கு இருக்கக்கூடிய தனித்துவத்தை நம்ம சொல்கிறோங்கிறதுனால அதுக்கு அரசியலில் ஒரு ரோல் இருந்தது என்பதையும், நம்ம அரசியலுக்கு ஒரு ரோல் இருந்தது பண்பாட்டை கட்டமைக்கிறதுல அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ ஒரு கட்டத்தில் தலித்துகளிடையே ஒரு பெயர் மாற்றம் நடக்குது. இந்த மாதிரி பெயர் தான் நிற்கு, அது ஒரு அரசியல் இயக்கம் தான் சொல்லி கொடுக்குது. ஆனால் அந்த பெயர் மாற்றத்தை நம்ம என்னவா சொல்ல வேண்டியிருக்குன்னா, அது ஒரு சமூகத்தில் உருவாகக்கூடிய ஒரு புதிய கலாச்சாரம் என்று சொல்லுகிறோம். அப்போ ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறதுலையும் தக்க வைக்கிறதுலையும் அரசியலுக்கும் பங்கு இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் நான் சொன்னது போல அயோத்திதாஸ் பண்டிதர் இப்படி ஒரு வேலையை புத்திசத்தை முன்வச்சு செஞ்சார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ரொம்ப தொடர்ந்து பல வேலைகள் இது போல நடந்திருக்கிறது. ரொம்ப குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமானால், பண்பாட்டு தளத்திலே தலித்துகள் மீது சுமத்தப்பட்ட இழிவை மறுக்கக்கூடிய பல வேலைகள் நடந்திருக்கிறது. இழி தொழில் மறுப்பு போராட்டங்கள், பெயர்களை மறுக்கக்கூடிய போராட்டங்கள். தங்களுடைய ஊருக்கு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க, அம்பட்டையன் பட்டின்னுட்டு, அதை அவங்க மாற்றிக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க, அதை மாற்றிக்கொள்வார்கள். அவங்களுக்கு சட்டை போடுறதுக்கு உரிமை இல்லாமல் இருந்திருக்கும், அதை கோருவதற்கென்றே சட்டை கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்குகிறார்கள். அப்போ அவங்களுக்கு சைக்கிளில் போக முடியாமல் ஒரு இது இருந்திருக்கும், சூழ்நிலை இருந்திருக்கும். அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது வெறும் பொலிட்டிக்கலாக மட்டும், அது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ தான், ஆனால் அதை ஒரு பொலிட்டிக்கலாக மட்டும் அவங்க பண்ணுறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஒட்டி ஒரு கல்ச்சரை உருவாக்குறாங்க. ஏற்கனவே இருந்த மரபில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்னோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு புது விஷனை அவர்களால் உருவாக்குறாங்க.
மதுரைக்கு அருகில் வஞ்சி நகரம் என்கிற இடத்துல கந்தன் என்ற ஒரு தலித் அரசியல் ரீதியான போராட்டத்துக்கு கொல்லப்பட்டார். ஆனால் அவர் போல நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. ஆனால் நிறைய பேர் கொல்லப்பட்டு கூட அவங்களுக்கு வரலாற்றில் பெரிய இடம் இல்லை, இவருக்கு இருக்கு. ஏன்னா இறந்த அவரை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சாமியை போல ஒரு நடுகள் செய்து ஊருக்கு நடுவில் வச்சு அவரை வழிபடுறாங்க. கிட்டத்தட்ட அவர் பற்றியான ஒரு நினைவை எது அங்கே தக்க வைக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மக்கள் அவரை பண்பாடாக மாற்றி நினைவு கூறுறாங்கல்ல, அதுதான் அவங்கள அங்கே தக்க வச்சிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்த காலத்தில் தான் 90களில் ஒரு தலித் அடையாளத்தை அடியொற்றிய நிறைய ரீடிங் கல்ச்சர் இதெல்லாம் வந்தபோது நிறைய வேலைகள் நடந்தது. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்றை நான் இங்கே நிறைய இருக்குது. இப்போது தலித் இலக்கியங்கள் எமர்ஜி ஆச்சு, தலித் பாலிடிக்ஸ் எமர்ஜி ஆச்சு. அதுபோல் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்னென்னா, தலித் பண்பாட்டு தலங்களில் ரொம்ப முக்கியமான வேலைகள் முன்னெடுப்புகள் இங்கு நடந்தன. அதில் ஒன்று தலித் கலை விழாக்கள். அது என்ன அப்படின்னா, சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட சொல்லப்படாத கலைகளையும் கலைஞர்களையும் ஒரு பொது மேடையை உருவாக்கி அவர்களை மேடை ஏற்றி அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குவது. கலைகள் என்றால் இப்படி ஒரு கலைகள் இந்த சமூகத்தில் இருந்தது என்பதை சொல்றதுங்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு போக்காக 90களில் கலை விழாக்கள் என்று உருவானது. கிட்டத்தட்ட நான் ஒரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தலித் அரசியல் அடையாளம், அரசியல் இயக்கங்கள் எமர்ஜி ஆகியிருக்குது, ரொம்ப செல்வாக்காக இருக்குது. ஆனால் அதுக்கு இணையாக அது என்ன பண்ணிடுச்சுன்னா, தன்னுடைய அரசியல் வெற்றிக்காக இந்த அரசியல் இயக்கங்கள் எல்லாம் இந்த பண்பாட்டு தளத்திலே உருவான தனித்துவங்கள் இருக்குல்ல, அது விட்டு கொடுத்துருக்கு, அது காலி பண்ணியிருக்கு. இன்னைக்கு அவர்களால் தலித்துகளுடைய பண்பாட்டை பற்றியான ஒரு தனித்துவமான சொல்லாடலை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலித் அரசியல் இயக்கங்களால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஏன்னா அவங்க எல்லோரையும் நம்பி தேர்தலில் நிற்க வேண்டி இருக்கிறதுனால அவங்க கிட்ட இதை சொன்னால் நம்ம வெற்றி பெற முடியாது என்பதற்காக இவங்களுக்கு ஒரு கல்ச்சுரலாக இருக்கக்கூடிய தனித்துவத்தை சொல்ல முடியாத இடத்தை நோக்கி அவைகள் நகர்ந்து விட்டன என்பது ஒரு விமர்சனம். இந்த தளத்தில் தான் இன்னைக்கு இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் திரும்ப தலித் பண்பாடு, தலித் இலக்கியம், தலித் ஹிஸ்டரிங்கிறத பற்றியான ஒரு மறு யோசனையை இடையில நடந்து வந்திருக்கக்கூடிய புதிய மாற்றங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் கருதி இன்னைக்கு சில வேலைகளை இந்த தலைமுறையினர் முன்னெடுக்கிறார்கள். இதை தொடர்ந்து பாஸ்கர் அவர்கள் விளக்குவார். ஆக்சுவலாக இந்த தலித் பண்பாடுங்கிறது வந்து நான் என்னுடைய ஆர்குமெண்ட் என்னவா இருக்குன்னா, இப்போ இதை நான் தொடர்ச்சியாக இதை பற்றி யோசிக்கிறப்ப படிக்கிறப்பையும் ஏற்கனவே வந்து ஒரு 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 மேல் பண்பாடுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கவுண்டராக வந்து தலித் பண்பாடு இப்படி சொல்கிற போக்கு வந்து அறிவுத்தளத்தில் நிறையா நிகழ்ந்திருக்கு. ஆனால் இதை பற்றி தொடர்ச்சியாக வாசிக்கிறப்போ பார்க்குறப்பையும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தலித்து பண்பாட்டுக்கு எதிராக தான் நிறைய விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா நான் அதை ரொம்ப ரிவர்ஸாக நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஆக்சுவலாக உதாரணத்திற்கு நான் வந்து இந்த வாயு புராணத்துலேருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் நான் எழுதிட்டு வந்திருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா வாயு புராணத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, கலியுகத்தின் முடிவில் பார்ப்பனர்கள் சூத்திரரை போலவும், சூத்திரர்கள் பார்ப்பனரை போலவும், அரசன் திருடனை போலவும், திருடன் அரசனை போலவும் தலைகீழாக மாறுவார்கள். இது வந்து ஒரு எச்சரிக்கை, இந்த புராணத்தில் வர எச்சரிக்கை. நம்ம சொல்கிறபடியெல்லாம் நடக்கலாம், சமூகம் இப்படி மாறிடு அப்படின்ட்டு. இப்போ இதை எழுதினவன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, இதை வந்து எதிர்காலத்தில் இப்படி சமூகம் மாறணும் அனுமானித்தெல்லாம் ஏதலை, இப்படி ஒன்று ஏற்கனவே நடந்திருக்கும். இவனுக்கு விரும்பத்தகாத ஒருவன் ஒரு பண்பாட்டு ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவன் வந்து அங்கீகாரம் பெறக்கூடிய இடத்துல அவன் இருந்திருப்பான். அவனால் இவன் ஏதாவது பாதிக்க உள்ளாகியிருப்பான். அதற்கு பின்னால் தான் இந்த விதிகள் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனால தான் நான் வந்து அந்த தலித் பண்பாடுன்றதை முதன்மை நிலையில் நிறுத்திட்டு அதற்கு எதிராக உருவான பண்பாடுகள் வந்து இன்றைக்கி பிரச்சனைக்கு கூறியதாகவும் பிற்போக்காக இருக்கிறதாகவும் நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா இதில் வந்து நான் ஒரு 5 minutes கிராம்ஸை பற்றி மட்டும் பேசணும்னு நினச்சேன். நான் ஆக்சுவலாக முடியல. அதில் ஒரே ஒரு லைன் மட்டும் நான் சொல்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வந்து கிராம்ஸியோட எது எப்படி பொருந்தனா வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுவுமே தானாக நிகழாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே இருந்ததில் பிரச்சனையாக கருதியதை தான் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இதில் வந்து இந்த தலித் பண்பாடுன்றது வந்து இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனிய சடங்கு பார்ப்பனிய பண்பாட்டுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக குறிப்பிடணும்னு நான் நினைக்கிறேன். நான் குறிப்பாக வந்து உணவுன்றது வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான பாலிடிக்ஸு.
இதில் இந்த உணவு வந்து அது சமைக்கிறது அந்த சமையற்கட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். சும்மா ஒரு 4 பாயிண்ட் மட்டும் நான் படிக்கிறேன். சமைக்கும் போது ருசி பார்க்கக்கூடாது, சிறுநீர் கழித்தால் திரும்ப குளித்து விட்டு தான் வந்து அந்த சமையற்கட்டுக்குள்ளே வரணும், சாம்பார் கூட்டு பொரியல் இதெல்லாம் வந்து 10 வகைன்னு சொல்லுவாங்க. இந்த 10 வகையை வந்து நீங்கள் வந்து அந்த தயிர் ஊறுகாய் இதோட சேர்க்க மாட்டாங்க. அப்புறம் வந்து பரிமாறுறதுக்கு ஆட்கள் எப்பொழுதும் இருக்கணும். ஏன்னா காரணம் என்னென்னா லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பண்டத்தை ஹேண்டில் பண்ணிடக்கூடாது. அப்புறம் வந்து வழித்து சாப்பிடக்கூடாது, பாத்திரத்தில் சத்தம் வர மாதிரி வழிக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து நம்மளுடைய உணவு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இதுக்கு நேர் எதிராக பாருங்களேன், இந்த சாஸ்திரம்லாம் படித்ததுக்கு பின்னாலவா வந்து ஒரு தலித் மாட்டுக்கறி சாப்பிட்ருப்பான். நம்ம இன்னைக்கு உலகம் முழுக்க சொல்லக்கூடிய இந்த ஸ்லோ குக்கிங் இந்த இது இருக்குல்ல, இது வந்து எங்களுடைய ஊரில் நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். முன்னாடி நாள் நைட்டு வந்து கறி வேக்காடை போடுவாங்க, அடுத்த நாள் காலைல வரைக்கும் அது ஸ்லோ குக்கு வெந்துட்டுருக்கும். அதுக்கு பின்னால் அந்த சாறில் குழம்பு வைப்பாங்க, அது அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த எலும்பு வந்து அப்படி உளுர்ந்து வரும். இப்படி ஒரு பண்பாடு இந்த மக்கள்கிட்ட வந்து இயல்பிலேயே இருந்திருக்கு. நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அடுப்பை எரிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் கிடையாது, கறி வெந்துட்டு இருக்கிறப்ப எடுத்து சாப்பிடுவான். உலகத்திலே வந்து கறி வெந்துட்டு இருக்கிறப்பவே ஒரு கறி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும், அது எனக்கு தெரிஞ்சு மாட்டுக்கறி மட்டும்தான். அப்போது இந்த இறைச்சி வந்து இவங்களுடைய பண்பாட்டில் என்னவா இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து இந்த மரண வீடு சாவு வீடு அப்படின்றது வந்து அந்த இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல்தட்டு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய சாதிகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மரணம் நிகழ்ந்துருச்சுன்னா உடனே அந்த இடத்த வந்து டக்குன்னு அதை க்ளீன் பண்ணிவிடுவாங்க. ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் அடுத்தடுத்த சடங்கு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அதே தலித் பண்பாட்டினுடைய சாவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிணத்தை வந்து நடு வீட்டில் கடத்திட்டு கிட்டத்தட்ட அவரை பற்றியான நினைவுகளை வந்து ஒப்பாரியாக பாடுவாங்க, அவரை பற்றியான நினைவுகளை கூறுவாங்க. அவர் கடை வாங்கின கதையை பேசுவாங்க, அவர் எவ்வளோ அன்பாக இருந்தார், எந்த பிள்ளை மேலே அவர் ரொம்ப பாசமாக இருந்தார். கிட்டத்தட்ட குறைந்தது 24 மணி நேரம் அந்த பணத்தை அங்கே போட்டு வச்சுட்டு அதை வந்து அவர் ஆசை தீர அவரை பற்றி பேசி அழுதுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போய் தான் மற்ற சடங்குகள் செய்வாங்க. இப்போது இதில் 2 விதமான வேறுபாடுகளை பார்க்குறேன் நான். ஒன்று என்னென்னா, தலித் பண்பாட்டில் யார் இருந்தாங்களோ அவங்க மையமாக இருக்கிறாங்க, மற்ற விஷயங்கள்லாம் அதை சுற்றி நடக்குது. ஆனால் மேட்டுக்குடி கலாச்சாரத்தில் என்னென்னா இறந்தவரை புறநிலையில் வச்சிடுறாங்க, அவரை போய் ஃபஸ்ட்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. அதற்கு பின்னால் நம்ம செய்யாமல் விட்ட ரிச்சுவல்ஸ் ஆகல நமக்கு பாதிப்பு, இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க மேலே நலன்கள் அதிகமாக கொண்டவங்களா இருக்கிறாங்க. ஆனால் தலித் பண்பாட்டில் வந்து ஒரு மரணம்ன்றது என்னன்னா அந்த பிணம் வந்து மையமாக இருக்குது, அவரை சுற்றி எல்லாமே நடக்குது. அவரை எந்த அளவுக்கு அவருடைய வாழ்வை அசை போட முடியுமோ அந்த அளவுக்கு அசை போட்டு போடுறாங்க. இது மாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் இப்போ உணவாகட்டும், மொழியினுடைய பயன்பாடு, அப்புறம் ஒருவன் வந்து எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிறான், வசவு சொற்கள் என்னவாக மாறி இருக்கிறது. இப்போ வசவு சொற்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிலவுடைமை சமூகத்தில் இருக்கக்கூடிய வசவு சொற்கள் வந்து என்னவா இருக்குன்னா, அவன் வந்து அவனுடைய சில இனக்குழுக்களை வந்து மோசமாக சித்தரிக்கிறமான வசவு சொற்கள் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் எளிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வசவு சொற்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் ஒழுக்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய வசவு சொற்களாக இருக்கிறது. யாரும் இது புனிதம் கற்பிக்கப்பட்டதோ அந்த புனிதத்தை கேள்வி கேட்குற வசவு சொற்களாக இருக்குது. இதில் வந்து நான் இந்த வசவு சொற்களை வந்து நியாயப்படுத்தலை. இன்னைக்கு அது வந்து எப்படி பார்த்தாலும் வந்து பெண்கள் தான் அதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இது வந்து இன்னைக்கு அரசியல் தெளிவு இருக்கிறப்ப அதுக்கு கண்டிப்பாக அது வந்து கண்டனத்துக்குரியதான். ஆனாலுமே கூட பண்பாட்டு ரீதியாக யாரிடம் எந்த காரணத்தினால வசவு சொற்கள் உருவாகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் நான் இறுதியாக ஒரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். இப்போ வந்து மியூசிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் அதே மாதிரி அடித்தட்டு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் வந்து ஒரு ஒழுங்குக்குள்ளே இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு பறை மேளமாகட்டும், எந்த விதமான மியூசிக் ஒரு ஒழுங்குக்குள்ளே இல்லாத மாதிரி இருக்கும் பாட்டா, ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போது இந்த ஒரு ஊடாட்டம் வந்து நம்மளுடைய சமூகத்தில் இந்த ஊடாட்டம் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். நான் சில வருடங்களுக்கு முன்னால் இளையராஜாவுடைய கான்சர்ட் நடக்குது. அவர் வந்து ஒரு மேற்கத்திய இசையை படித்து மேற்கத்திய பாணியில் தன்னை வந்து நிலைநிறுத்தி கொண்டவர் அவர். அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு வந்து எல்லாமே வந்து பயங்கரமாக ஷவுட் பண்ணுறாங்க, கத்துறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அதை வந்து அவர் கண்டிச்சிட்டே இருக்கிறார், செல்லம்மா இப்படி பண்ணாதீங்க, முழுசாக கேளுங்க. வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் கேட்குறவங்களாம் வந்து நிதானமாக நின்று கேட்பாங்க, முடிச்சுட்டு தான் கை தட்டுவாங்க. இப்போ நீங்கள் கை தட்டினீங்கன்னா அதை நான் என்னென்னு புரிஞ்சுக்கிறது, இப்படிலாம் சொல்கிறாரு. காரணம் என்னென்னா அவர் ஒரு மேற்கத்திய பாணியில் இதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவர் உருவாக்கிய இசை என்பது இந்த மக்களுக்கு உள்ள இசையாக இருக்குது.
அவர் வைக்கிற வடிவம் வந்து மேற்கத்திய இசையினுடைய கலாச்சாரமாக இருக்குது. ஆனால் அவர் இயல்பில் அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் ஒரு இசை எப்படி இருக்குதுன்னா, இந்த மக்களுடைய இசையை வந்து எந்த வகையிலையுமே வந்து அவர் எந்த ஜானரில் பண்ணாலும் சரி தான், அவர் ஹிப்ஹாப் பண்ணாலும் சரி தான், அவர் வந்து ஜாஸ் பண்ணாலும் சரி தான், எல்லாமே அவர் கர்நாடிக் பண்ணாலும் சரி தான், இந்த மக்களுடைய இசையிலேருந்து விலகாமல் இருக்கிறதுனால தான் நம்மளால் கர்நாடிக் மியூசிக்காக இருந்தாலுமே கூட எல்லா மக்களாலையும் சிந்துபருவி படத்தினுடைய பாடல்களை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அப்போது இந்த இரண்டு கலாச்சாரத்துக்குமான ஒரு முரண் வந்து நான் அந்த மேடையில் பார்த்தேன். அந்த முரண் தான் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நமக்கு இதுக்கான ஒர்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுட் இருக்குன்னா அதனுடைய பின்னணி என்ன, அது எதனால் வந்து இழிவாக்கப்படுது. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனுக்கே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பீஃப், நான் வெஜிடேரியன் பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க பீஃப் பற்றி பேச மாட்டாங்க, இவனுக்கு ஏதோ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி தான் அவங்களுடைய பார்வையுமே இருக்குது. இப்போ வந்து மகாராஷ்டிராவில் வந்து மிக முக்கியமான பீஃப் பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு புக் வந்திருக்கு. சாஹு பட்டேலே அப்படின்ற ஆத்தர் வந்து தலித் கிச்சன்ஸ் ஆஃப் மராத்வாடா அப்படின்னு ஒரு புக்கு இப்போ வெளியில் வந்திருக்கு. ரெண்டு மாங் ரெண்டு சமூகத்தை அவங்களுடைய ஃபுட் கல்ச்சர் என்னவா இருக்குதுன்றதை அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார் அந்த புக்கில், அந்த ரெசிபிஸ், அந்த லைஃப், அதெல்லாமே. இங்கே நியாயமாக அப்படி ஒரு புக்கு வந்திருக்கணும், அது ஒரு பேசு பொருளாக இருக்கணும். பீஃப் இல்லாத இடத்துல அது ஏன் இருக்குது இல்லை அப்படின்ற கேள்வி எழணும். இந்த வடிவத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அக்கறை, இந்த கேள்விகள், இதெல்லாம் தான் வந்து இது எல்லாத்தையும் மாற்றுமே ஒழிய, இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டிக்மாவை வந்து நம்ம அங்கே ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போனோம்னா அது வந்து இந்த எதுவுமே மாறாது. நீலம் பண்பாட்டு மையத்தில் நாங்கள் அதை தான் செய்யணும்னு நினைக்கிறோம். மியூசிக்குடைய வடிவமாகட்டும், அதை நம்ம எப்படி ஸ்டேஜிங் பண்ணுறதுன்றது முக்கியம். இப்போ கலை விழாக்கள், ஸ்டாலின் சொன்னார், கலை விழாக்கள் எல்லாமே நடந்திருக்கு, அது ஒரு முன்முயற்சி. அதுலேருந்து அடுத்த ஒரு பரிணாமமாக நம்ம வரோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் எப்படி ஸ்டேஜிங் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதில் வந்து இப்போ நம்மக்கிட்ட ஏஸ்தெட்டிக் இல்லாமல் இல்லை, நம்மக்கிட்ட கலை இல்லாமல் இல்லை, ஏதோ ஒன்று எனக்கும் ஒன்று இருக்குது அப்படின்னு காட்டுறதை விட என்னுடைய இதை எப்படி நான் காட்டுறேன் அப்படின்றது ஒன்று ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயத்தில் தான் வந்து நீலம் நாங்கள் வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஏஸ்தெட்டிக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப கான்ஷியஸாக அதை பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். இன்னும் நிறையா இருக்குது. கேள்வி பதிலினுடைய ஒரு 5 நிமிஷத்தை நான் எடுத்துக்கிட்டேன், சாரி. தேங்க்யூ. சிறப்பான பேச்சு, எதிர்பேச்சு. இதிலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் புரிஞ்சு கொண்டது தப்பாக கூட இருக்கலாம். அரசியல் தளத்தில் பயணிக்கும் போது பண்பாட்டு தளங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் துணிக்கிறதா எனக்கு தோணுச்சு. அம்பேத்கருடைய ஹிஸ்ட்ரி, ஜோதிபா பூலே, பௌத்தம், நம்ம அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் அரசியல் தளத்தில் பயணிக்காமல் அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட், நீங்கள் பண்பாட்டு தளத்தில் இயங்கினாலும் அரசியல் தளத்தில் இயங்கினாலும் கடைசி நம்ம எங்கே போய் சேரணும் அப்படின்னா அது அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் தான். அது பூனா பேக்கில் இருந்து காந்தி கூட எவ்வளவு அம்பேத்கர் சண்டை போட்டது எல்லாமே உங்களுக்கு தெரியாததில்லை. ஆகவே என்னுடைய புரிதல் சரியாக இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். நன்றிங்க ஐயா. என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, அரசியல் தளத்தையும் பண்பாட்டு தளத்தையும் நம்ம எதிரும் புதிருமாக பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான். இரண்டும் இணைஞ்சு பயணிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் நான் வெளிப்படுத்துகிறேன். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அரசியல் செல்வாக்குக்காக அல்லது அரசியல் ஆதரவுக்காக, இப்போ தேர்தல் அரசியல்னு வச்சுக்கங்களேன், தேர்தல் அரசியல் அனைத்து தரப்பு மக்களுடைய நம்பிக்கையை பெற ஒன்றா இருக்கிறதுனால ஒரு தலித்துகளுடைய தனித்துவமான ஒரு விஷயத்தை பேசுகிறத கைவிட வேண்டியிருக்கு அல்லது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏதோ ஒன்று நிகழுது. அது எங்கே போயிடுது அப்படின்னு சொன்னால், தலித்துகளுடைய ஒரு தனித்துவமான பண்பாட்டை பேசுகிறவங்களை கூட அரசியல் தளத்தில் பேசுகிறவங்க நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. நீ இதை பேச வேண்டாம், இதை வந்து நம்ம அரசியல் தளத்தில் நமக்கு உருவாக்கக்கூடிய வெற்றியை இது பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. எனவே நான் சொல்ல வந்தது இது சரி இது தப்பு அப்படிங்கிறதுல ரெண்டோட முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு இது இரண்டுக்கு இடையிலே நாம் வந்து ஒரு உரையாடலை உருவாக்குறது வழியாக தான் நாம் இந்த ஒரு ஆன்டி காஸ்ட் ஹிஸ்ட்ரியை
டிஸ்கஸ் பண்ண முடியுன்றது தான் நான் வெளிப்படுத்த விரும்பினது. மற்றபடி நம்ம 2 பேருக்கும் முரண்பாடு எதுவும் இல்லை. எனக்கு ஒரே கேள்வி தான் சார், 2 பாகம். ரொம்ப அருமையான பேச்சு சார், தேங்க்யூ. இப்போது நீங்கள் பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆன்டிகாஸ்ட் ஹிஸ்ட்ரியும் பண்பாடும் வந்து எதிர்மறைகள் இல்லைன்னு சொன்னீங்க. அதை அப்படி எதிர்மறைகளாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ தமிழ் அரசியல் வரலாறுல திராவிட இயக்கத்தில் அது எதிர்மறையாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த பீரியடில் பண்பாடும் இந்த ரேஷ்னலிசமும் ஒத்து போகாதுன்னு. அது வந்து இப்போ பெரும்பான்மையான இளைஞர்களுக்கிடையே அது ஒரு கரன்சி அதுக்கு இருக்குது. ஆன்டிகாஸ்ட்னாலே ரேஷ்னலாக தான் இருக்கணும், பண்பாட்டை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பண்பாட்டை பற்றின உரையாடல்களை நம்ம எப்படி கொண்டு வர்றது, அது ஒன்று சார். இன்னொன்று நண்பர் ரொம்ப நன்றி. திராவிட இயக்கத்தில் கூட ஒரே போக்கு இருந்தது இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. அதை ரேஷ்னலாக மட்டும் பார்க்கணுங்கிற பார்வையும் இருந்திருக்கு. இப்போ அண்ணா வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு விஷயத்தை யோசித்தார். மொழியை அடிப்படையாக வைத்து விழாக்களை யோசிக்கிறது. ஒரு மொழியை அடிப்படையாக வச்சு ஒரு சமூக ஒற்றுமையை பேச முடியுமா அப்படின்னா அதில் எனக்கு விமர்சனம் இருக்குது, அது வேறு. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுன்னா, திராவிட இயக்கத்தில் கூட ஒரே வாய்ஸ் இல்லை, அதில் பல தரப்பு இருந்தது. அதில் ஒரு தரப்பு நெகட்டிவாக சொல்லுதுன்னா இன்னொரு தரப்பு என்ன யோசிச்சிருக்கு அப்படின்னா, பெயர்களை உருவாக்குறது, தமிழ் பெயர் வைக்கிறது, இப்படியான ஒரு மொழியை முதன்மையாக வைக்கிறது மூலமாக ஒரு சமூகத்தை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான பண்பாட்டு விஷயங்கள் சில விஷயத்தை அது யோசித்தது என்பதுதான் என்னுடைய புரிதல். எனக்கு ஒரு ஆதங்கம், என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆதங்கம், நீங்கள் தான் பதில் சொல்லணும். நான் திருச்சி பக்கத்தில் ஒரு 12 மைல் தொலைவில் இருக்க ஒரு வில்லேஜ் வந்திருக்கிறேன். 50 ஆண்டுகளாக அந்த வில்லேஜை நான் கவனித்து வர்றேன். அந்த ஊருக்கு பெரியாருடைய இயக்கம், திராவிட இயக்கம் எல்லாம் வந்திருந்தாலும் இன்னும் எங்கள் ஊரில் 3 சேரிகள் தனித்தனியே இருக்கின்றன. அந்த சேரி மக்கள் பொதுமக்களோடு இன்னும் கலப்பதில்லை. அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது, அந்த திருவிழாவுக்கு வருவதும் இல்லை. அவங்க செய்கிறதெல்லாம் என்னென்னா, அந்த ஊர் எல்லையில் இருக்க மாரியம்மன், சின்ன அந்த காளியம்மன், அந்த பேச்சியம்மன், அந்த கோயில், அந்த கோயிலோடு நிறுத்திக்கிறார்கள். இவர்களெல்லாம் என்றைக்கு விடிவு காலம் நீங்கள் கொண்டு வர போகிறீர்கள்? என்ன வழி இருக்கிறது தெரியல, எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது செய்யுங்க ஐயா அவங்கள கொண்டு வர்றதுக்கு. நான் இருக்கேன், ஒரு நிமிஷம். நானும் படித்தவன், அங்கே படித்தவர்களோடு எவ்வளவோ சொல்லி பார்க்கிறேன். நான் எத்தனை நாளைக்கு இருந்து சொல்ல முடியும்? அவர்கள் சொல்லிட்டு நான் வந்துவிட்டால் ஊர் மக்களில் அந்த எண்ணம் இன்னும் வரவில்லை. அவர்களும் ஒதுங்கி இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கலக்க வந்தாங்கன்னா, மேல் ஜாதி மக்கள் கவனிங்கள், மேல் ஜாதினா பார்ப்பனர்கள் சொல்லலை, எங்கள் ஊரில் பார்ப்பனர்களே இல்லை, அவங்களாம் எங்கேயோ போயிட்டு சேர்ந்துட்டாங்க. மற்ற மேல் ஜாதி மக்கள்கள் அவர்களை கிட்டத்தட்ட தள்ளியே வைத்து தான் பழகுகிறார்கள். இது படித்தவர்களிடம் இருக்கிறது, படிக்காதவர்களிடம் இருக்கிறது. இந்த சிந்தனை மாற்றம் எப்படி வர வைப்பது எனக்கு தெரியல சார். தமிழ்நாடு முழுக்க அதான் சார் இருக்குது. இப்போ எந்த ஊருமே வந்து சேஞ்ச் ஆகலை. ஆக்சுவலாக நம்மளால் இன்னும் ஒரு ஃபண்டமெண்டலாக சுடுகாட்டு பிரச்சனையை கூட தீர்க்க முடியாத ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் நம்ம. அதுதான் வந்து யதார்த்தம். ரெண்டாவது வந்து இது ரெண்டும் கலக்கணும் அப்படின்னு கலைஞர் சில திட்டங்கள், சமத்துவபுர திட்டங்கள் கொண்டு வந்தார். ஏன்னா அது ஒரு திட்டமாக ரொம்ப நல்ல திட்டம் தான், அதில் நம்ம குறை சொல்ல ஒன்றும் இல்லை. ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இடத்த ரிப்பேர் பண்ணாமல் புதுசாக நம்ம ஒரு இடம் அமைக்கிறதுன்றது வந்து அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அது வந்து நீண்ட விவாதத்துக்கு உட்பட்டது. அது உங்களுடைய ஊர் இந்த ஒரு கேள்வியோடு அதை வந்து இன்னொரு 3/4 மணி நேரம் செஷன் நீங்கள் கேட்குறது. ஸோ தேங்க்யூ. ஸோ இது உண்மை, இது ஒரு நிஜமான உண்மை. சிறப்பான கலந்துரையாடல், மிக்க மகிழ்ச்சி. தலித் மக்களினுடைய மதமாற்றம் அரசியல் தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துது என்பதை விவரிப்பீங்களா? புரியல சொல்றீங்க. தலித் மக்களினுடைய மதமாற்றம் அரசியல் தளத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, பண்பாட்டு தளத்தில் எத்தகைய தாக்கத்தை உருவாக்குகின்றது என்பதை பற்றி எனது கேள்வி. கண்டிப்பாக வந்து மதமாற்றம் வந்து ஒரு பண்பாட்டு ரீதியாக ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணதுனால தான் ஒரு முறையும் வந்து, அதாவது இறுதியாக வந்து தன்னுடைய கடைசி காலகட்டங்களில் தான் பாபா சாஹேப் மதமாற்றத்தை வந்து அறிவிக்கிறாரு, அதை பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு முன்னால் அவர் ஒவ்வொரு முறையும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்பையும் அதை பற்றி முடிவு பண்ணப்பையும்
நிறைய பேர் வந்து போய் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, இது வந்து நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்றத. அப்புறம் நம்ம மீனாட்சிபுரம் மதமாற்றம் நடந்தப்போ வாஜ்பாய் பீரியடில் வாஜ்பாய் அந்த கவர்மெண்ட் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கு ஏன் அவங்க பயப்படுறாங்கன்னா, இந்து மதம் என்ற அந்த ஒரு பண்பாட்டுக்கு வந்து இந்த மதமாற்றம் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அந்த பதற்றம் வருது. பொதுவாகவே வந்து வேற ஒரு நம்பிக்கைகளை நம்ம நோக்கி போகிறப்போ கல்ச்சுரலாக ஒரு சின்ன கிராக் இருக்குது தான் சார் செய்யும், அது இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க.